தம்பி உதயநிதி, நான் ஒன்று சொல்கிறேன் தம்பி, தப்பாக நினச்சிக்காத. ஆனால் நீ ஒன்று உங்கள் ஒய்ஃபையோ இல்லை உன் புள்ளியை கேட்டு எப்போ நம்ம என்ன பேசலாம், சட்டசபையில் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டுட்டு வா தம்பி. நீ ஒரு தமிழ்நாட்டு முதல்வரை வந்து ஓடக்காலின்ற டம்மின்ற இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரிஞ்சால் ரொம்ப தொல்லையாகிடும் உனக்கு. ஆனால் ஓரளவுக்கு தான் பார்ப்பாங்க மக்கள். அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரிலாம் பேசணுன்னு வச்சுக்க, உனக்கு ரொம்ப தொலைவுக்கு பிரச்சனை வந்துடும் தம்பி. அதாவது ஓடக்காலி டம்மின்றதெல்லாம் வந்து யாரும் உங்கள் தாத்தனை நீ கேட்கணும், உங்கள் அப்பனை கேட்கணும். ஆனால் இப்போ இருக்கிற முதல்வர் கேட்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அப்பா அரசியல் வாழ்க்கையிலேயே உங்கள் அப்பா அரசியல் வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி முதல்வரை பார்த்துருக்க முடியாது. சட்டசபையில் ஆளும் கட்சிக்காரங்களுக்கும் காரு, எதிர்கட்சிக்காரங்களுக்கும் காரு. உங்கள் தாத்தா பண்ணிக்கிறாரா இல்லை உங்கள் அப்பா பண்ணிக்கிறாரா? இந்த மாதிரி அதிசயை பார்த்தியா நீ? உனக்கே கேவலமாக இருக்கு. அதனால தான் நீ வரல பொழுது இன்றைக்கி சட்டசபைக்கு. ஏன்னா என்னென்ன பேசுவாங்க, என்னென்ன கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த என்னது திருட்டுத்தனமாக எழுதி வச்சுன்னு இதை பண்ணுறாரு அதை பண்ணுறாரு. அதாவது அவர் என்னென்ன நல்லதை செய்கிறாரோ அதுக்கெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக நீ வந்து அர்த்தத்துங்களை மாற்றி எழுதின்னு வந்து படிக்கிற. ஆனால் அவர் எழுதி வந்து படிக்கவே இல்லை. டான் இன்னைக்கு நீ சட்டசபை பற்றியா அப்படியே கூலிங் ஆகி போச்சு. எல்லாருக்கும் ஃபுல்லாக எல்லாம் இந்த மாதிரி இது சட்டசபை எந்த முதல்வரும் பார்த்துருக்க மாட்டாங்க. இன்றைக்கி அவ்வளோ ஜாலியாக போச்சு. ஆனால் அதை பார்க்கறதுக்கு நீ தான் கொடுப்பணும் இல்லை. ஏன்னா நீ வரமாட்டே தெரியும் இந்த மாதிரிலாம் நடக்குன்னு. வாழ்க்கை வரலாறுலையே ஆளுங்கட்சிக்கு ஆப்போசிட்டு கட்சிக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்கிறாங்களோ அத்தனை எம்எல்ஏக்கும் காரு, டிரைவருக்கு போட்டு 25,000 ரூபாய் சம்பளம் டிரைவருக்கு. என்ன உதயநிதி நீ அவருக்கு என்கரேஜ் பண்ணாத. அவரை போய் நீ பிரச்சனை போட்டு அவரை விரோதக்காரனாக ஆக்கிற. எப்படியெல்லாம் போய்ட்டு நீயும் ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு அவர்கிட்ட போய் கேட்டேன். ஆனால் உங்களை போட்டு ஒரு படம் எடுக்கணும் நான். அவர் எவ்வளோ தாழ்மையாக சொன்னார் இருப்பார். இல்லை நான் தம்பி நான் கண்டிப்பாக எடுப்பேன், நான் கொஞ்சம் பிஸியாகிறேன், இப்போ கொஞ்ச நாள் பொருள் அவ்வளோ அன்பாக சொன்ன அனுப்பிச்சார். உனக்கு நீ கேட்டதுக்கெல்லாம் இவ்வளோலாம் பண்ணி விட்ட தலைவர் அவரை போய் நீ வல்கராக பேசுகிற, தப்பாக பேசுகிற. ஏன் தெரியுமா உனக்கு? என்னன்னா நம்ம அப்படியே தோக்கடிச்சானே. நேற்று வந்து நம்ம கூடவே பயணம் பண்ணியிருந்தாலும் நம்ம அப்படியும் தோக்கடிச்சா. நம்ம தாத்தா அரசியல் வாழ்க்கை, தலைவர் அரசியல் வாழ்க்கை எல்லா வாழ்க்கையும் அடிச்சு குட்டி சவராக்கி இப்போ வந்து நிற்கிறாரேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க தம்பி. அதால் நீ வந்தால் தமிழ்நாட்டை ஆளுற முதல்வரை வந்து கொச்சை பற்றி பேசாத. அது உனக்கே நல்லதில்லை. ஆனால் உங்கள் வீட்டில் சொல்லியிருப்பாங்க இந்தமாரி வார்த்தைலாம் பேசாதங்கன்னு சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் அதை சொல்லலை. வேணாம் தம்பி, அந்த மாதிரிலாம் பேசாத, ரொம்ப தப்பு, அசிங்கம்.